அண்மை செய்தி 2026 தமிழ்நாடு தேர்தலுக்கான தமிழக வெற்றிக் கழகத்தின் வேட்பாளர்கள் அறிவிப்பு கூட்டமானது தற்போது நடைபெற்று வருகிறது. தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் ஒவ்வொரு தொகுதியாக வேட்பாளர்கள் தொடர்பான அந்த அறிவிப்பை வெளியிட்டு அவர்களை அறிமுகமும் செய்து வைத்து வருகிறார். அந்த நிகழ்ச்சி தற்போது நடைபெற்று வருகிறது. இதற்கிடையே சென்னை பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு என 2 தொகுதிகளிலும் தாவேக தலைவர் விஜய் போட்டியிடுவதாகவும் அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. ஒவ்வொரு தொகுதிக்கான வேட்பாளர் பட்டியலும் தற்போது வெளியிடப்பட்டு வருகிறது. இதில் தற்போதைய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் போட்டியிடக்கூடிய கொளத்தூர் தொகுதியில் வி.எஸ். பாபு அவர்கள் போட்டியிடுவார் என்ற அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. வில்லிவாக்கம் தொகுதியில் ஆதவ் அர்ஜுனா, தியாகராய நகர் தொகுதியில் ஆனந்த், மயிலாப்பூரில் வெங்கடராமன், சைதாப்பேட்டையில் அருள் பிரகாசம், எழும்பூரில் ராஜ்மோகன் போட்டியிடுவதாக அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. 234 தொகுதிகளுக்குமான வேட்பாளர் அறிவிப்பு நிகழ்ச்சி மற்றும் அவர்களை அறிமுகம் செய்து வைக்கக்கூடிய நிகழ்ச்சியானது தற்போது சென்னை நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டலில் தற்போது நடைபெற்று வருகிறது. கோபிச்செட்டிப்பாளையம் பகுதியில் செங்கோட்டையன் அவர்களும், திருச்செங்கோடு தொகுதியில் அருண்ராஜ் அவர்களும் போட்டியிட இருப்பதாக அறிவிப்பை வெளியிட்டு அந்த வேட்பாளர்களை கட்சியின் தலைவர் விஜய் அவர்கள் அறிமுகமும் செய்து வைத்திருக்கிறார். திருத்தணியில் சத்யகுமார் உள்ளிட்ட பல்வேறு வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டு வருகிறார்கள். ஆவடியில் ரமேஷ்குமார், மதுரவாயலில் ரேவந்த் சரண், அம்பத்தூரில் பாலமுருகன், மாதவரத்தில் விஜய் உள்ளிட்ட வேட்பாளர்கள் அறிவிப்பு ஆனது தற்போது நடைபெற்று வருகிறது. எழும்பூரில் ராஜ்மோகன், லால்குடியில் கூபா கிருஷ்ணன், திருப்பூர் வடக்கு தொகுதியில் சத்யபாமா, 1000 விளக்கு தொகுதியில் ஜெயசிட்டி பிரபாகர் போட்டியிடுவதாக அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. 1000 விளக்கு தொகுதியில் இன்று காலை அதிமுக தரப்பில் வளர்மதி அவர்களும், திமுக தரப்பில் ஏற்கனவே எழிலன் அவர்களும் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த தொகுதியில் இந்த அறிவிப்பு ஒட்டுமொத்தமாக பார்க்கப்படுகிறது. திமுக தரப்பில் சேப்பாக்கம் தொகுதியில் சேப்பாக்கம் மற்றும் திருவல்லிக்கேணி தொகுதியில் உதயநிதியும், அதிமுக தரப்பில் ஆதி ராஜாராம் அவர்களும் களத்தில் இருக்கிறார்கள். இதற்கிடையே தற்போது தாவேக தரப்பில் செல்வம் என்பவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். மு.க.ஸ்டாலின் போட்டியிடும் கொளத்தூர் தொகுதியில் வி.எஸ். பாபு தாவேக தரப்பில் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். விவரங்களோடு இணைகிறார் இணைய பிரிவு செய்தியாளர் கோபாலகிருஷ்ணன் சார், இன்னைக்கு தாவேகவுடைய அந்த வேட்பாளர் அறிவிப்பு மற்றும் அறிமுகம் செய்யக்கூடிய விழா நடைபெற்றுட்டு வருது. ஒவ்வொருவராக அறிமுகம் செய்யப்பட்டுட்டு வராங்க. உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய விவரங்கள் என்ன சார்? வணக்கம் தஸ்னிம் பானு. தற்போது சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் தான் தாவேகாவுடைய வேட்பாளர் அறிமுகம் மற்றும் இளைஞர்களுக்கான அவர்களுடைய மிஷன் விஷன் என்ற ஒரு வாக்குறுதி தொகுப்பையும் தாவேகாவுடைய தலைவர் விஜய் அவர்கள் வெளியிட்டிருந்தார். இப்போது 234 தொகுதிகளுக்குமான வேட்பாளர்கள் அறிமுக நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. இதுல தாவேகா தரப்புல யார் வேட்பாளர்கள் இன்னும் இல்லையா, 234 தொகுதியிலையும் ஆட்கள் இருக்காங்களா அப்படிலாம் கேட்கிறாங்க. எளிய பிள்ளைகள்லாம் நாங்கள் செலவுலாம் பண்ண முடியாது அப்படிங்கிற போன்ற விமர்சனங்களுக்கெல்லாம் பதிலடி சொல்லக்கூடிய வகையில நம்ம வேட்பாளர் அறிவிக்கிறோம் என்று கூறிய திரு விஜய் அதற்கு பிறகாக வேட்பாளர்களை அறிமுகம் செய்து வைத்து வருகிறார். அந்த வகையில் தாவேகாவுடைய தலைவர் 2 தொகுதிகளில் போட்டியிடுகிறார் என்று நாம் பார்த்தோம். அது மட்டுமல்ல, அண்மையில் இணைந்தவர்களுக்கும் இந்த வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறதுங்கிறதையும் நாம் பார்க்கிறோம். இதுல மிக முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டியிருக்கக்கூடியது, அறிமுக முகங்களாக இருக்கக்கூடிய விஜய் அவர்களை தவிர்த்து அறிமுக முகங்களாக இருக்கக்கூடியவர்கள் ஆதவ் அர்ஜுனா, வெங்கடரமன், ஆனந்த் இது உள்ளிட்டவர்களுக்கு, அதே போல ராஜ்மோகன் உள்ளிட்டவர்களுக்கு வாய்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கு. இவர்கள் அனைவரும் சென்னையிலேயே நிற்கிறார்கள் என்பதுதான் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கில் போட்டியிடுகிறார் விஜய் என்று நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. சென்னை பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு 2 தொகுதியில தாவேகாவுடைய தலைவர் விஜய் போட்டியிடுகிறார். புசி ஆனந்த் அவர் போட்டியிடுகிறார். மயிலாப்பூரில் கட்சியினுடைய பொருளாளர் இருக்கக்கூடிய வெங்கட்ரமணன் போட்டியிடுகிறார் அப்படிங்கறத பாக்குறோம். இந்த சூழ்நிலையில திருச்சி கிழக்குல விஜய் அவர்கள் போட்டி போடக்கூடிய இடத்துல கிறிஸ்தவ நலன் இயக்கத்தின் சார்பாக இருக்கக்கூடிய முனைவர் இனிகோ இருதயராஜ் அவர் போட்டியிடாரு திமுக தரப்புல அப்படிங்கிற அந்த தகவலும் நமக்கு கூடுதலாக கிடைச்சிருக்கிறது. அதே போல எடப்பாடி தொகுதியில அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் கூடிய பழனிசாமி அவர்களும், திமுக தரப்ப காசியும் நிறுத்தப்பட்டிருக்கிறாரு. தாவேக தரப்புல அருண்குமார் போட்டியிடுவார் என்று அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. இப்போது ஒவ்வொரு தொகுதியில் இருக்கக்கூடிய வேட்பாளர்களுடைய விவரங்களை அப்படி நம்ம வரிசையா பார்த்துட்டே வரோம். வில்லிவாக்கம் தொகுதியில தேர்தல் பிரிவு மேலாண்மை பொதுச் செயலாளர் கூடிய ஆதவ் அர்ஜுனா போட்டியிடுகிறார் என்ற அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. சென்னை பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு 2 தொகுதியில தாவேகாவுடைய தலைவர் விஜய் போட்டியிடுகிறார். சென்னை பெரம்பூர்ல திமுக தரப்புல ஆர்.டி. சேகர் போட்டியிடுகிறார் அப்படிங்கிற நேற்று அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. வில்லிவாக்கத்துல ஆதவ் அர்ஜுனா போட்டியிடுறாரு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. மயிலாப்பூர்ல கட்சியினுடைய பொருளாளர் வெங்கட்ரமன் போட்டியிடுவார்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல திருப்பரங்குன்றம் தொகுதியில
ஆர் நிர்மல்குமார் போட்டியிடுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அறிவிப்புகள் தான் வெளியாகி இருக்கிறது. அதே போல திருத்தணி தொகுதியில பார்ப்பதற்கு அம்பேத்கர் போன்று இருக்கக்கூடிய அவர் போட்டியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த அறிவிப்புகள் எல்லாம் வெளியாகி வந்து கொண்டிருக்கின்றன நாம் பார்க்கின்றோம். பர்கூர்ல முரளிதரன், கிருஷ்ணகிரியில முகுந்த் பாண்டியன், வேப்பனஹள்ளியில சம்பங்கி, ஓசூர்ல அம்ரீஷ், தளி தொகுதியில சுரேஷ் உள்ளிட்டவர்கள் போட்டியிடுவார்கள் என்று வரிசையாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. பாலக்கோடுல கோபி என்று அறிவிப்புகள் வெளியாகி வந்து கொண்டிருக்கிற சூழ்நிலை. பெண்ணாகரத்துல கஜேந்திரன், தருமபுரியில சிவன் போட்டியிடுவார்கள் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுல விஜய் அவர்கள் 2 தொகுதியில போட்டியிடுகிறார். அதாவது தான் அறிமுகப்படுத்தக்கூடிய சூழ்நிலையில பெரம்பூர் அப்படின்னு சொல்லி ஒரு பாஸ் விட்டாரு. அதுல சி ஜோசப் விஜய் அப்படின்னு ஒரு ஆர்ப்பரித்தல் அங்க இருந்தது. அதே போல திருச்சி கிழக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு கேப் விட்டாரு. அதுக்கப்புறம் அங்கேயும் தான் போட்டியிடுவதாக சி ஜோசப் விஜய் என்று அறிவித்திருக்கிறார். 2 தொகுதியில போட்டியிடுவதாக அவர் அறிவிச்சிருக்கிறார் அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கிறது. அப்போ பெரம்பூர் தொகுதி சென்னைக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு தொகுதி, அதே போல மத்திய மாவட்டமா இருக்கக்கூடிய திருச்சியில ஒரு போட்டி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. 2 தொகுதி வழக்கமாக இது போட்டியிடுவதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். இதற்கு முன்னாடியும் ஜெயலலிதா அவர்கள்லாம் 2 தொகுதியில போட்டிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்திருக்கோம். அதே போல முக்கிய வேட்பாளர்களாக இருக்கக்கூடியவர்கள் சென்னையில் இருக்கக்கூடியவர்கள் நிற்கிறார்கள் என்பது பார்க்க வேண்டியிருக்கிறது. ஒவ்வொரு வேட்பாளரையும் அவர் கழகத்துல என்ன பொறுப்பு இருக்கு, அதாவது தாவேக்கால என்ன பொறுப்பில் இருக்கிறார்கள், அவர்கள் எல்லாம் என்ன அந்தஸ்தில் இருக்கிறார்கள், அந்த இந்த சென்ஸ் என்ன, ஒவ்வொரு வேட்பாளர்களும் என்னென்ன பொறுப்புகள் வகிக்கிறார்கள் என்பதை அவர் கூறியிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். சேப்பாக்கம் திருவல்லிக்கேணியில செல்வம், அந்த தொகுதி ஒரு ஸ்டார் வேல்யூ இருக்கக்கூடிய ஒரு தொகுதி நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதுல சேப்பாக்கம் திருவல்லிக்கேணியில துணை முதலமைச்சருடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் போட்டியிடுகின்றனர். வேளச்சேரியில குமார், சோழிங்கநல்லூர்ல ஈசிஆர் சரவணன், ஆலந்தூர்ல ஹரீஷ், பல்லாவரத்துல காமாட்சி எல்லாம் போட்டியிடுவார்கள் என்று அறிவிப்பினை வழங்கியிருக்கிறார். அதே போல ஸ்ரீபெரும்புதூர்ல தென்னரசு, தாம்பரம் சரத்குமார், செங்கல்பட்டு தியாகராஜன், திருப்போரூர்ல விஜயராஜ் போட்டியிடுவார்கள் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மட்டுமல்ல ரிஷிவந்தியத்துல அசோக்குமார், சங்கராபுரத்துல ஜெகதீசன், கள்ளக்குறிச்சியில விக்னேஷ், கெங்கவல்லி சுஜாதா, ஆத்தூர் செல்வபாரதி இவர்கள்லாம் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிறது பார்க்கிறோம். காஞ்சிபுரத்துல ரஞ்சித் குமார், அரக்கோணம்ல காந்திராஜ், சோளிங்கர் ஜி கபில், காட்பாடி சுதாகர் அவர்கள் போட்டியிடுவார்கள் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நட்சத்திர தொகுதிகளாக திமுக, அதிமுக, நாம் தமிழர், தாவேக இந்த 4 முனை போட்டி இருக்கக்கூடிய தொகுதிகளாக சில தொகுதிகள் மாறி இருக்கிறதா, டைரக்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய தொகுதிகளாக மாறி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அந்த வகையில நம்ம ஒவ்வொரு தொகுதியாக இப்ப பார்த்துட்டு வரோம். ஏற்காடுல லட்சுமி போட்டிடுறாங்க, ஓமலூர்ல அதிகமான், தாராபுரத்துல கௌரி சித்ரா, காங்கேயம் மணி, பவானி பாலகிருஷ்ணன், அந்தியூர் விஜய் வெங்கடேஷ், மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட KA செங்கோட்டையன் கோபிச்செட்டிப்பாளையத்துல போட்டிடுறார் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்ப நம்ம சொன்னோம் ஸ்டார் தொகுதி அப்படிங்கறத பார்க்கணும். சென்னையை பொறுத்தளவுக்கு பெரம்பூர்ல விஜய் அவர்கள் போட்டியிடுவார் என்று அவரை அறிவிச்சிருந்தாரு. அதுல திமுக தரப்புல RD சேகர் அவர் போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நாம் தமிழர் கட்சியின் சார்பாக வெற்றி தமிழன் என்பவர் போட்டியிடுகிறார். இந்த சென்னை பெரம்பூர் தொகுதி பொழுது அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய பாமகவுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் இன்னும் அறிவிப்பு வெளியிடல. அதனால அந்த தொகுதிக்கு யார் வேட்பாளர் என்கின்ற தகவல் இருக்குது. சத்யபாமா அவர்கள் போட்டியிடுவார்கள் என்று திலகபாமா அவர்கள் போட்டியிடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்ட சூழ்நிலையில இப்ப அந்த எதிர்பார்ப்புகள் தான் இருக்கிறத விட அனௌன்ஸ்மெண்டா இன்னும் வரல அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். மோதக்கூடிய வேட்பாளர்கள் டஃபா இருக்கக்கூடிய சூழ்நிலையில அந்த தொகுதிக்கான இம்பார்ட்டன்ஸும் அதிகமாகும் அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். இதுக்கிடையில திரு விஜய் அவர்கள் முக்கிய அறிவிப்புகள் பல வெளியிட்டிருந்தார். அதாவது இளைஞர்களுக்கு என்னென்ன செய்ய போறோம் அப்படிங்கறதான் சொல்லியிருந்தார். வேலை இல்லாத, அதாவது படித்து விட்டு வேலை இல்லாத இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு அவர்களுக்கான அறிவிப்புகள், அவர்களுக்கான நிதி உதவி, அதே போல இன்டர்ன் அவங்க வரக்கூடியவர்களுக்கு அவர்களுக்கான நிதி உதவி உள்ளிட்ட பல்வேறு அறிவிப்புகளையும் வெளியிட்டிருந்தார். ஏற்கனவே விமன்ஸ் டே அன்னைக்கு மார்ச் 8ஆம் தேதி பெண்கள், அதாவது மகளிருக்கான அறிவிப்புகளை வெளியிட்டிருந்தாரு. இது வெறும் வாக்குறுதிகள் இல்ல, இது வாக்குறுதிகளாக நம்ம பார்க்கக்கூடியது, இது நாம் உறுதியாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கிறது அப்படின்னு சொன்னாரு. ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடிய வாக்காளர்களும், இளம் ஜென்சி கிட்ஸ் ஆகட்டும், மற்றவர்கள் நேரடியா காலையிலேயே குளிச்சு எந்திரிச்சு போய் அந்த தொகுதியில இருக்கக்கூடிய பூத்துக்கு போய் அங்க முதல் கட்டமாக தனது வாக்கை செலுத்தணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டாரு. அதற்கு பிறகாக அறிவிப்புகளை தான் இப்ப நம்ம பார்க்கிறோம். தியாகராய நகர்ல புசியன் ஆனந்த் போட்டிடுறாரு. மயிலாப்பூர்ல வெங்கட்ரமணன், வில்லிவாக்கத்துல ஆதவ் அர்ஜுனா போட்டிடுறாரு அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். அதே போல ஏற்காடு லட்சுமி, ஓமலூர் அதிகமான், தாராபுரம் கௌரி சித்ரா, காங்கேயம் மணி, பவானியில பாலகிருஷ்ணன், அந்தியூர்ல விஜய் வெங்கடேஷ், கோபிச்செட்டிப்பாளையத்துல செங்கோட்டையன், திருச்செங்கோடுல அருண்ராஜ்
ஆகியோர் போட்டிடுறாங்க அப்படிங்கிற தகவல் வந்துட்டே இருக்கு. கோபிச்செட்டிப்பாளையத்தில் நமக்கு ஏற்கனவே தெரியும், செங்கோட்டையன் அவர்கள் ஏற்கனவே 7க்கும் மேற்பட்ட முறைகள் நின்று இருக்கிறார் அப்படின்னு பார்க்குறோம். திருப்பரங்குன்றத்தில் நிர்மல்குமார் அப்படிங்கிற ஒரு நம்ம தெரியும் அனைவருக்கும், சிஆர்டி நிர்மல்குமார். குமாரபாளையத்தில் விஜயலட்சுமி போட்டிடுறாங்க. சைதாப்பேட்டையில் மா சுப்பிரமணியம் அவர்கள் நிற்கக்கூடிய வேட்பாளர் இருக்கிறாரு. அவரை எதிர்த்து அருள் பிரகாசம் அப்படிங்கிறவர் போட்டியிடுகிறார். கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் இருக்கிறாருங்கிற பரவில் இருக்கு. அதே போல எழும்பூர் தனி தொகுதியை பொறுத்தளவுக்கு அது ஒரு மிக முக்கிய தொகுதியாக பார்க்க வேண்டியிருக்கிறது. அங்க ராஜ்மோகனன் போட்டியிடுவார். அந்த கட்சியினுடைய செய்தியாளர் முகமாக இருக்கக்கூடிய அவர் போட்டியிடுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல திருப்பூர் வடக்குல சத்யபாமா அவர்கள் இருந்தாங்க. இவங்க அதிமுக தரப்புடைய எம்பியாக தேர்வாகி இருந்தாங்க. அதற்கு பிறகாக KA செங்கோட்டையன் அவர்களுடன் இணைந்து தாவேக்காவுக்கு வந்தவர்கள் அவருக்கும் வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத பாக்குறோம். கோவை மாவட்டத்தினுடைய அறிவிப்புகள் வந்துட்டு இருக்கு அப்படிங்கறத பாக்குறோம். அதுல திருப்பூர் வடக்குல சத்யபாமா, அந்த 1000 விளக்கு தொகுதியில அண்மையில் இளைஞ JCD பிரபார் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பவானி சாகர்ல தமிழ்ச்செல்வி, உதகையில இப்ராஹிம், மேட்டப்பாளையம் சுனில் ஆனந்த், அவனாசி தனித்தொகுதியில கமலி, திருப்பூர் தெற்கு பாலமுருகன், பல்லடம் அறிவிப்புகள் வெளியாகி இருக்கிறது. கோவை வடக்குல சம்பத்குமார், கோவை தெற்குல செந்தில்குமார்லாம் போட்டியிடுறாங்க அப்படிங்கிற அறிவிப்பை விஜய் அவர்கள் வழங்கிட்டு வர்றாங்க. RK நகர்ல மரிய வில்சன் கட்சியினுடைய மற்றொரு முக்கிய முகம், கும்மிடிப்பூண்டியில விஜயகுமார் அப்படிங்கிற அறிவிப்புகளை பார்க்கின்றோம். கோவை வடக்கு சம்பத்குமார், கோவை தெற்கு செந்தில்குமார், சிங்கானூர் கிரி பிரசாத் அப்படிங்கிற பார்க்கணும். இப்போ நமக்கு தெரியும், அதிமுகவுடைய 10 கோவையில் கூடிய 10 தொகுதிகளும் அதிமுகவுடைய கோட்டை என்று சொல்லப்படுகிறது. ஆனால் இப்போ தாவேக்காவுடைய தரப்பு வந்திருக்குங்காட்டிக்கு அவர் நம்ம எப்படி இருக்க போகிறது களம் என்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது. பொன்னேரியை பொறுத்தளவுக்கு MS ரவி போட்டிருக்கார். திருத்தணியில நான் முன்னாடியே சொன்னோம், அம்பேத்கர் மாதிரி இருக்கக்கூடிய சத்யகுமார் அந்த கட்சியினுடைய நேஷனல் ஸ்போக்ஸ் பர்சனா இருக்கிறார், அவர் போட்டியிடுகிறார் என்ற அறிவிப்பு வெளியாக இருக்கிறது. ஆவடியில ரமேஷ்குமார், மதுரவாயில ரேவந்த் சரண், அம்பத்தூர்ல பாலமுருகன், மாதவரம் விஜய் பிரபு போட்டியிடுவாங்கன்னு விஜய் அறிவிச்சிருக்கிறாரு. இந்த முக்கிய வேட்பாளர்கள், அதாவது நாம் தெரிந்த வேட்பாளர்கள், நம்ம முகம் தெரிந்த வேட்பாளர்கள் அனைவருமே சென்னையில போட்டியிடுறாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. JCD பிரபாகர், அதே போல வில்லிவாக்கத்துல ஆதவ் அர்ஜுனா, 1000 விளக்குல JCD பிரபாகர் போட்டியிடுகிறாரு. சேப்பாக்கத்துல செல்வம், இவர்கள் தான் போட்டியிடுறாங்க. துறைமுகம் தொகுதி சினோரா அசோக் அவர் ஏற்கனவே போட்டியிடுவார் அப்படின்னு அறிவிப்பு வெளியாக இருந்தது. அண்ணா நகர்ல ராம்குமார், விருகம்பாக்கத்துல சபரிநாதன் அப்படிங்கிற தகவல் வந்திருக்கிறது. வேளச்சேரி பொறுத்தளவுக்கு குமார், சோழிங்கநல்லூர்ல ECR சரவணன், ஆலந்தூர் ஹரீஷ், பல்லாவரம் காமாட்சி இவர்கள் தான் போட்டியிடுவார்கள் அறிவிப்பினை வெளியே அறிவிப்பாக வந்து கொண்டிருக்கிறது. அந்த அறிவிப்பினை கொடுத்து கொண்டிருக்கிறார் கட்சியினுடைய தலைவர் விஜய். ஸ்டாலினை எதிர்த்து குளத்தூர்ல VS பாபு போட்டியிடுவார் என்ற தகவல் வந்திருக்கிறது. செய்யூர் மோகன்ராஜா அப்படிங்கிற தகவல் வந்திருக்கு. வரிசையா முடிஞ்சோடனே அந்த அறிவிப்புகள் தொடர்பான தகவல்கள் முழுமையா வந்த உடனே அப்டேட் என்னங்கிறத சொல்லலாம். விவரங்களுக்கு நன்றி கோபாலகிருஷ்ணன். தாவேக தரப்பில் வேட்பாளர்கள் அறிவிப்பு நிகழ்ச்சி மற்றும் அறிமுகம் செய்து வைக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. தொடர்ச்சியாக எந்தெந்த தொகுதிகளில் யார் யார் போட்டியிடுகிறார்கள், அந்த போட்டியிடக்கூடிய நபர் யார், மாவட்ட செயலாளரா அல்லது கட்சியில் எந்த பொறுப்பில் இருக்கிறார் என்பது உள்ளிட்ட அந்த விவரங்களோடு கட்சியின் தலைவர் விஜய் அறிவித்து வரக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். தொடர்ச்சியாக அறிவிப்புகள் வெளியாகி வருகிறது. 234 தொகுதிகளுக்குமான அந்த வேட்பாளர் அறிவிப்பு நிகழ்ச்சி தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய சூழலில் தற்போது டெல்டா மாவட்டத்திற்கான அந்த அறிவிப்புகள் வெளியாகி வருகிறது. இன்னும் தென் மாவட்டங்கள் என்று அடுத்தடுத்த அறிவிப்புகள் தொடர்ந்து வெளியாகும் என்ற அந்த அறிவிப்பு வெளியாகி வருவதையும் நம்மால் பார்க்க முடிகிறது.